ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு செய்தி அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 377 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கு எவ்வளவு சம்பளம், எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. கூட்டுறவுத்துறையிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக கூட்டுறவுத்துறையிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா 25,600 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 10th 12th டிப்ளமோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களில் 377 காலி பணியிடங்கள். எவ்வளோ சம்பளம், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் காலியாக உள்ள 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இதில் சென்னையை தலைமை இடமாக கொண்ட செயல்படும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கம் வங்கிகளில் காலியாக உள்ள 377 காலி பணியிடங்களுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான வேலைவாய்ப்பு. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்கிகளில் காலியாக உள்ள 377 காலி பணியிடங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். சென்னையை தலைமையிடமாக கொண்ட சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் உள்ள உதவியாளர், இளநிலை உதவியாளர் பதவிக்கு நேரடி நியமனம் மூலம் ஆட்கள் தெரிவு செய்யப்படுகின்றன அப்படின்றாங்க. அதாவது அசிஸ்டண்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜாபுக்கான ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆண் பெண் இருவருமே கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். யாராக இருந்தாலுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு எவ்வளோ சம்பளமாக கிடைக்குது, எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கியில் 211 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் 32,020 94,210 ரூபா உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அதற்கப்புறமா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிலேருந்து 75 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியை பார்த்திங்க அப்படின்னா 21,930 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் அதில் 65 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 21,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 87,500 வரை உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அப்புறம் தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம் அதிலிருந்து உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு 11,900 உங்களுக்கு 32,450 ரூபா சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நகரத்துலேயும் இருக்குது, கிராமப்புற இதுலேயுமே இருக்குது கூட்டுறவு வங்கிகளில். வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் தேவையோ தாராளமாக நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் பொது பிரிவு 116, பிற்படுத்தப்பட்டோர் பார்த்திங்க அப்படின்னா 99, பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியருக்கு 13 வேகன்சிஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 74, ஆதி திராவிடருக்கு 56, ஆதி திராவிடர் அருந்ததியினருக்கு 12, பழங்குடியினருக்கு 4. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினருக்கு 4, பின்னடைவு காலி பணியிடங்கள் 3. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே இவ்வளோ வேக்கன்சிஸ் ஆகும் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் மற்றும் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா 116 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு
18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொது பிரிவினர் அப்படின்ற பட்சத்தில், அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 32 வயது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வயது, 42 வயது, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா 42 வயது வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்யூனிட்டியில் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 42 வயது வரை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஒவ்வொருத்தருக்குமே 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூட்டுறவு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டப்படிப்பு பெறாத 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சி என்பது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மற்றும் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வழங்கப்படும் டிப்ளமோ படிப்பாகும். கூட்டுறவு சாரா பாடப்பிரிவில் பட்டம் பெற்றவர்களுக்கும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கணும் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கூட்டுறவுத்துறையில் பயிற்சி பெறாதவர்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பிகாம் சிஏ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். எந்த முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர், இடைநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இரண்டிலும் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் கலந்தாய்வின் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். இதற்கான தேர்வு அக்டோபர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதி. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்தே வந்து விண்ணப்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கிறீங்க, இல்லை வந்து டிப்ளமோவில் கூட்டுறவுத்துறையில் ஏதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபா உங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக இருக்கும். அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாய். ஆதரவு எஸ்சி எஸ்டி அப்புறம் விடோ வந்து மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் 250 ரூபாயும், அதர் கேட்டகரிக்கு உங்களுக்கு 500 ரூபாயும் கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க. மேலும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.